அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி வந்து ஒரு இமேஜை வந்து வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறது, எப்படி வந்து லிப்சிக் பண்ணுறது அதெல்லாம் பார்க்க போகிறோம். எல்லாமே ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். எதுவுமே நம்ம பே பண்ணி நம்ம எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறது இல்லை. எல்லாமே ஃப்ரீ வெர்ஷனில் எப்படிலாம் வந்து இந்த இமேஜ் டு வீடியோ வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்லாம் பார்க்க போகிறோம் அப்கமிங் வீடியோவில். இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. கொக்கோ கோலா சென்ட்ரல் இருக்கிற மாதிரி க்ரௌடோட இருக்கிற மாதிரி. இங்கே பாருங்கள், கொக்கோ கோலான்னு கொடுத்தோம், வேற ஒரு பாட்டில் வந்துருக்கு. ஸோ இந்த இடத்துல கொக்கோ கோலான்னு வந்திருக்கு. இங்கே பாருங்க, கொக்கோ கோலா இருக்குது, அது பக்கத்தில் நிற்கிற மாதிரி ப்ரீவியஸ் இமேஜ் ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்துக்கிச்சு. இது கொஞ்சம் ரியலாக நல்லா இருக்கு. இந்த ப்ராம்ப்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாருங்க, சின்ன சேஞ்ச் பண்ணுறேன், என்ன அவுட்புட் கிடைக்குது பார்ப்போம். யுவர் பாட்டில் ப்ராடக்ட் எக்ஸாம்பிள் கொக்கோ கோலான்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கேஎஃப்சி சிக்கன் போடுறேன். கேஎஃப்சி சிக்கன் அப்படின்னு போடுறேன். என்ன அவுட்புட் வருது அப்படின்னு பார்ப்போம். சேம் ப்ராம்ப்ட் தான், ஜஸ்ட் வந்து அந்த கொக்கோ கோலாக்கு பதிலாக நான் வந்து கேஎஃப்சி சிக்கன் அப்படின்னு போட்டிருக்கேன். என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். அந்த பாட்டில் இடத்துல கேஎஃப்சி சிக்கன் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இருக்கிற ப்ராம்ப்டே கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு எந்த மாதிரி விஷுவல்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா, அதை வந்து ஜஸ்ட் அந்த ப்ராம்ப்ட்ல வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கான அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ChatGPT பாருங்க, கொஞ்சம் நம்ம கொடுத்துருக்க ப்ராம்ப்ட்டுக்கு பர்ஃபெக்டாக வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு. சோரா, ஸோ அதுவும் வந்து இந்த மாதிரி இமேஜஸ் பர்ஃபெக்டாக வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு இந்த ப்ராம்ப்ட் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு மெயில் பண்ணுறேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் உங்களோட தமிழ் லாங்குவேஜ்லேயே வந்து ChatGPT கிட்ட வந்து ப்ராம்ப்ட் கேட்கலாம். இதை பாருங்க, ஜஸ்ட் நான் கேட்க போகிறேன். ஹாய் ChatGPT, தமிழில் நீங்கள் பேசலாம். ChatGPT எப்படி இருக்கு? ஹாய் ChatGPT எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கு. எனக்கு ஒரு ப்ராம்ப்ட் கூட அப்படின்னு கேட்க போகிறேன். வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் 2 ப்ராம்ப்ட். ஸோ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து எனக்கு ஒரு 2 ப்ராம்ப்ட் கொடு அப்படின்னு சும்மா நீங்கள் தமிழ்லேயே உங்களுக்கு நீங்கள் நார்மலாக பேசுகிறீங்க இல்லையா, அந்த தமிழ்லேயே நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணுங்க. இந்த மாதிரி எனக்கு இந்த ஸ்டைலில் ப்ராம்ப்ட் வேணும்னா அது கொடுத்துரும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் இமேஜ் என்ன பண்ணிக்கலாம், ஜென்ரேட் பண்ணிக்கலாம் இந்த எல்லா வெப்சைட்லையும் கொடுத்துட்டு. ஆக்சுவலாக வந்து ChatGPT வந்து இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கு. ஸ்டாப் பண்ணிட்டு
ஆக்சுவலாக இமேஜ் ஜென்ரேட் பண்ணது இல்லையா, அதில் கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்துட்டேன். ஜஸ்ட் இப்போ கொடுக்குறேன் நான். நமக்கு வந்து 2 ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கு. சும்மா இதை வந்து நம்ம கொடுத்து என்ன அவுட்புட் வருதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஜெமினில கொடுப்போம். ஜிபிட்லேயே கொடுப்போம். என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். சோரால கொடுப்போம். இதில் ஜெமினில கொடுத்து பார்ப்போம். பர்ப்ளெக்சிட்டி இதுலையும் கொடுப்போம். ஒரு வெப்சைட்லையும் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஜென்ரேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கு நான் 2 பேக்ரவுண்ட் கேட்டிருந்தேன். ஸோ இது ஒரு பேக்ரவுண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கிறது வந்து கூகுள் ஏஐ ஸ்டுடியோ. இது பார்த்தீங்கன்னா ஜெமினி ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ChatGPT எப்படி ஜென்ரேட் பண்ணது பார்ப்போம். பர்ப்ளெக்சிட்டி ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஜெமினி அந்த LMARNA.ai இருக்கு இல்லையா, அதில் ஜென்ரேட் பண்ணிருக்கக்கூடிய இமேஜ் வந்து இதுதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா பர்ப்ளெக்சிட்டி. ஸோ இது வந்து இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ChatGPT பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக வெப்சைட் போனீங்க அப்படின்னா, அதாவது ப்ரீமியம் வெர்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 இமேஜஸ் தான் வந்து நீங்கள் 3 இமேஜஸ் வந்து தான் ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த வெப்சைட் யூஸ் பண்ணிக்கங்க, LMARNA.ai. இது வந்து அன்லிமிட்டட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் தமிழில் என்ன பண்ணுங்க, டைப் பண்ணுங்க ChatGPT. அது வந்து உங்களுக்கு ப்ராம்ப்ட் கொடுக்கும். அந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டிஃப்ரெண்ட் இமேஜஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஒரு சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ப்ராம்ப்ட் மட்டுமே என்ன பண்ணுறாங்கன்னா சேல் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 ப்ராம்ப்ட் ஒரு சின்ன எக்ஸிபிஷன் என்ன பண்ணாங்கன்னா ஒரு 40 ப்ராம்ப்டே பார்த்தீங்கன்னா 2000 ரூபீஸ்க்கு என்ன பண்ணாங்கன்னா வந்து சேல் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஐ டூல் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம எந்த மாதிரி ப்ராம்ப்ட் இன்புட் கொடுக்கணும், இதை நம்ம வந்து எல்லாமே கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுல நம்ம தான் வந்து கிங். இந்த ப்ராம்ப்ட் எல்லாமே நான் உங்களுக்கு மெயில் பண்ணுறேன். ஸோ அடிஷ்னலாகவும் நான் வந்து நீங்கள் எல்லாமே ப்ராம்ப்ட் ஈஸி தான். உங்களுக்கு என்ன உங்களோட க்ரியேட்டிவிட்டி என்னவோ அதுக்கு தகுந்த போல நீங்கள் என்ன ப்ராம்ப்ட் என்ன பண்ணிக்கலாம், ChatGPTல வந்து எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ஓரளவு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஒரு பழைய ஓல்டு இமேஜ் எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது, கலர்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ட்ரெஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஃபோட்டோஸ் எப்படி மெர்ஜ் பண்ணுறது, பேக்ரவுண்ட் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது, ஒரு 1980s வேணும் அப்படின்னா அதுக்கான ப்ராம்ப்ட் என்ன, நமக்கு எந்த மாதிரி ஒரு இமேஜஸ் வேணுமோ அதுக்கான ப்ராம்ப்டை நம்ம தமிழில் கொடுத்து எப்படி எடுக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். என்னென்ன வெப்சைட்டில் நம்ம வந்து ஃப்ரீயாக அன்லிமிட்டட் அக்சஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கும் ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு இமேஜை எப்படி நம்ம வீடியோ கன்வெர்ட் பண்ண போகிறோம், வீடியோ கன்வெர்ட் பண்ண இமேஜை எப்படி லிப்சிங் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம்.